ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக விஷயத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக விஷயம், என்ன மாதிரியான ஆன்மீக விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 16ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 11ஆவது மாதமான மாசியுடைய 4ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம். நாளைய ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்னடா முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதியானது வருது. ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய சதுர்த்தியானது மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி. அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. மாசியில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுது. இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை நினைத்து ஒரு பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் விதியை மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை நாளை நாள் பண்ணி பயன்பெறுங்க. நீங்கள் மற்ற மாதங்களில் கூட சங்கடகர சதுர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்யாமல் விட்டுறலாம். ஆனால் மாசியில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் அப்படி விடக்கூடாது. மாசியில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் கண்டிப்பாக விநாயகருக்கு இந்த பரிகாரம் செய்து பலன் பெறணும். ஆக்சுவலி விநாயகருக்கு எந்த மாதிரியான நிறத்தில் ஆடை அணிந்து வழிபாடு செய்தால் நமக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் என்ன நிறம் நாளை நாள் அணிவிக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். அதை தெரிஞ்சு அதை கண்டிப்பாக அந்த நிறத்தில் ஆடை அணிஞ்சுக்குங்க. ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே தான் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு பரிகாரம் சொல்லித்தர போகிறேன். ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லாமல் சில பிரச்சனைகள்லாம் தலைவிரிச்சு ஆடும். அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவதற்கு நாளைய விநாயகருக்கு உகந்த மாசி சங்கடகர சதுர்த்தியில் இந்த பரிகாரம் செய்யணும். அப்படி செய்திங்கன்னா முடிக்கவே முடியாத பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட முடியும். ஸோ அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க. அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அதை உங்கள் லைஃப்பில் பிரச்சனைகள் முடிவு கட்டுவதற்கு கரெக்டாக நாளை நாள் பண்ணி பயன்பெறுங்க. ஆக்சுவலி பிள்ளையாரை போல் ஒரு மெயினான கடவுள் யாருமே கிடையாது. ஏன்னா அனைத்து விசேஷங்களுக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளையாரை தான் வழிபாடு செய்வோம். பிடித்தால் பிள்ளையார் என்ற பழமொழிக்கேற்ப ஈஸியாக பிள்ளையாரை வழிபாடு செய்கிறது நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவதற்கு பிள்ளையாரை நாம் பற்றிக்கிட்டாவே போதும். முழுமுதற் கடவுளாக இன்றளவும் எல்லா பூஜைகளும் ஃபஸ்ட்டு ஏற்பவர் பிள்ளையார் தான். அப்பேற்பட்ட பிள்ளையாருக்கு உகந்தது சதுர்த்தி திதியானது என்று சொல்லப்படுது. சதுர்த்தி ஒவ்வொரு டைமும் வளர்பிறை தேய்பிறை அப்படின்ட்டு வரும். அது எந்த மாதத்தில் வருதோ அதை பொறுத்து நாம் பரிகாரம் செய்தால் நமக்கு நல்லது. அதன்படி மாசியில் வரக்கூடிய விநாயகருக்கு உகந்த நாளை சங்கடகர சதுர்த்தி ரொம்ப விசேஷம். இந்த சங்கடகர சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமை அதுவுமாக வந்திருக்கு. ஸோ அனைவராலையும் இந்த பரிகாரம் செய்ய முடியும். அதனால் பரிகாரம் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க. ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை சூழ்ந்து இருக்கும். ஒருவருக்கு கடன் பிரச்சனை இருக்கும், ஒருவருக்கு ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், ஒருவருக்கு பண பிரச்சனை இருக்கும், ஒருவருக்கு குடும்ப பிரச்சனை இருக்கும், ஒரு சில பேருக்கு தொழிலில் பிரச்சனை இருக்கும். இப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது இல்லாமல் இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் துன்பத்தை தரக்கூடிய பிரச்சனை இல்லாமலாம் கண்டிப்பாக இருக்க முடியாது. அந்த பிரச்சனை நாளையோடு முடிய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை கரெக்டாக செய்யுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது அந்த பிரச்சனை நாளையோடு முடிய போகுது. ஸோ அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க.
நாளையோடு உங்களுடைய பிரச்சனைகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் நாளை தினம் விநாயகருக்கு உகந்த இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த பரிகாரம் செய்யுங்க. ஆக்சுவலி ஆன்மீக ரீதியான ஒரு தாந்திரிக பரிகாரம் இது. இந்த தாந்திரிக பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்ன தாந்திரிக பரிகாரம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பிரச்சனை தீர்க்கறதுக்கு விநாயகருக்கு உகந்த நாளைய சங்கடகர சதுர்த்தியில் இந்த வழிபாடு செய்யணும். வாங்க என்ன வழிபாடுங்கிறத பார்க்கலாம். நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகருக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பூஜை நாம் பரிகாரமாக செய்ய போகிறோம். ஆக்சுவலி விநாயகரை மனதார நினைத்து கொண்டு வழிபாட்டிற்கு முன்பு அல்லது வழிபாட்டிற்கு பின்பு இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்துவிட்டால் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவை என்ன தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருக்கை இலை. முக்கியமாக 3 பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளுங்க. அது தீர்வதற்கு எருக்கை இலையை பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க. எல்லா பிரச்சனைகளையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு இலை அப்படிங்கிற மாதிரி 3 எருக்கை இலையை எடுத்துக்கோங்க. அந்த எருக்கை இலையில் ஒரு வரியில் உங்களுடைய பிரச்சனைகளை எழுதுங்க. அதுவும் நீல நிற பேனா இருக்குல்ல, அதில் எழுதுங்க. இல்லைனா ஸ்கெட்சில் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. நீங்கள் உங்களோட பிரச்சனைகள் என்ன தீரணுமோ அதை எருக்கை இலையில் ஒரு வரியில் எழுதுங்க. கடன் அடையணுமா கடன் அடையணும்னு எழுதுங்க. பணம் வேணுமா பணம் வேணும்னு எழுதுங்க. இந்த மாதிரி என்ன பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை ஒரு வரியில் எழுதுங்க. நீல நிற பேனாவோ ஸ்கெட்சோ எதையோ பயன்படுத்தி எழுதுங்க. 3 பிரச்சனைகளை மட்டும் ஃபஸ்ட்டு தீர்ப்பதற்கு எழுதுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனைகள் தீர்வதற்கு அடுத்தடுத்த சதுர்த்தியில் ட்ரை பண்ணலாம். ஸோ கடன் நீங்கள், வறுமை நீங்கள், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள், எதிரி தொல்லை விலக, நோய் நொடி விலக, இப்படி உங்களை விட்டு எந்த பிரச்சனை விலக வேண்டுமோ அந்த பிரச்சனையை அந்த எருக்கை இலையில் எழுதி கொள்ளுங்க. பிரச்சனைகள்லாம் எழுதுனதுக்கு பின்னாடி இந்த இலைகளை உங்கள் உள்ளங்கையில் வைத்து கொள்ளுங்க. அப்புறம் விநாயகரை வீட்டில் இருந்தபடியே மனதார நினைத்து இந்த பிரச்சனை இன்றோடு என்னை விட்டு விலக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி விநாயகர்கிட்டயே மனசார பிரார்த்தனை வைங்க. அதன் பிறகு அந்த இலைகளை ஒரு தட்டின் மீது அல்லது மண் அகல் விளக்கின் மீது வைத்து ஒரு கற்பூரத்தை வைத்திருங்க. அந்த இலையை அப்படியே கற்பூரத்தை வைத்து கொளுத்து விடுங்க. ஒவ்வொரு இலையும் தனித்தனியாக வைத்து ஒரு கற்பூரத்தை வைத்து எரிக்க வேண்டும். 3 இலைகளை தனித்தனியாக எரிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எரித்ததுக்கு பின்னாடி எரிதலில் கரெக்டாக எல்லாமே முடிஞ்ச உடனே சாம்பலானது இருக்கும். அந்த சாம்பலை உடனடியாக வீட்டில் இருந்து வெளியில் தூக்கி போட்டுருங்க. உங்களை விட்டு விலக வேண்டிய பிரச்சனையை கண்டிப்பாக நீங்கள் தூக்கி போடுற மாதிரி அமையும். அதாவது உங்களை விட்டு விலக வேண்டிய பிரச்சனையை மட்டும்தான் இந்த இலையில எழுதி நெருப்பில் போட்டு எரிக்க வேண்டும். இதை தவிர நல்ல விஷயங்கள்லாம் எழுதல நெருப்பில் போட்டு பொசுக்கி விடக்கூடாது. அதையும் தவறி பண்ணிடாதீங்க. நிறைய பேர் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக கூட பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது வேஸ்ட்டு. கெட்டதை எழுதி அழிக்கணுமோ தவிர நல்லதை எழுதி பொசுக்கக்கூடாது. உதாரணத்திற்கு செல்வம் சேர வேண்டும், நகைகள் சேர வேண்டும், பணக்காசு வேண்டும் என்று எழுதி எரிக்கக்கூடாது. நம்மை விட்டு வெளியேற வேண்டிய கஷ்டங்களை எழுதினால் போதும். சில பேருக்கு தீய பழக்க வழக்கம் இருக்கும். அந்த தீய பழக்க வழக்கங்கள் விலக வேண்டும் என்று கூட இந்த எழுதி எரிக்கலாம். அதாவது இலையில எழுதி அதை எரிக்கலாம். வீடு வேண்டும், வாகனம் வேண்டும், இப்படியெல்லாம் எழுதி எரிக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் எழுதி எரிக்கணும். நாலு தினம் உங்கள் கஷ்டங்களை எருக்கையில் எழுதி கற்பூரத்தீயில் போட்டு எரித்து விட்டால் நீங்கள் எழுதிய அந்த கஷ்டம் நாளையிலிருந்து அந்த நொடியிலிருந்து உங்களை விட்டு விலகிவிடு என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. எருக்கையில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நல்ல இடங்களில் கிடைக்கும். அதாவது எருக்கையில் பெரும்பாலும் நிறைய நல்லதுக்கு பயன்படுத்தப்படும். அதனால் நாளை நாள் கிடைக்கிறத பயன்படுத்திக்குங்க. உங்களுக்கு கிடைக்காத அரிதி என்றால் பூக்கடைக்காரர்களிடம் இன்றைய நாளே சொல்லி வைத்து நாளை நாள் அந்த இலையை வாங்கி வைத்துக்குங்க. இந்த பரிகாரத்தை அதில் செய்வது தான் சிறப்பு. நம்பிக்கை இருக்கிறவங்க இப்போ நான் சொன்ன எளிமையான இந்த ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை நாளைய மாசி சங்கடகர சதுர்த்தி அன்று செய்து பலன் பெறுங்க. நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் வந்து நாளை நாள் இந்த இயற்கை இலையில் அவங்களோட பிரச்சனைகளை எழுதி அவங்களும் வந்து போக்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாள்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.